ஒன்றல்ல இரண்டல்ல ஏறத்தாழ 70 ஆண்டுகள் திரையுலகில் நிலை பெற்று நடித்து பெரும் புகழ் பெற்ற வில்லாதி வில்லன், வில்லன்களுக்கு எல்லாம் வில்லன் என்று பெயர் வாங்கியவர் எம்.என். நம்பியார் அவர்கள். திரையில் மட்டும் கொடூரமான வில்லனாக திகழ்ந்த நம்பியார் திரைக்கு வெளியே மிகவும் பக்திமானாகவும் அமைதியானவருமாக தான் இருந்தார். 1919ஆம் ஆண்டு பிறந்த நம்பியார் தந்தையின் மறைவு காரணமாக ஊட்டிக்கு படிக்க சென்றார். 13 வயதிலேயே இவருக்கு நடிப்பின் மீது ஆர்வம் பிறந்து நவாப் ராஜமாணிக்கம் அவர்களது நாடகக் குழுவில் இணைந்தார். இவரது முதல் படம் பக்த ராமதாஸ் 1935ஆம் ஆண்டு வெளிவந்தது. இவரது முதல் படத்தில் இவர் நகைச்சுவை வேடத்தில் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வில்லாதி வில்லன் நடிகர் எம்.என். நம்பியார் பற்றி பலரும் அறியாத சுவாரஸ்ய தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வோம். 1950-60களில் அசோகன், வீரப்பா, மனோகர் போன்ற பல வில்லன் நடிகர்கள் இருந்தாலும் கூட வில்லன்களுக்கு எல்லாம் வில்லனாக திகழ்ந்தவர் நம்பியார். இதற்கு இவரது தனி பாணிதான் காரணம். புருவத்தை ஏற்றிக்கொண்டு கைகளை பிசைந்தபடி இவர் வசனம் பேசும்போது அஞ்சாத நபர்களே இல்லை. மஞ்சேரி என்னும் ஊரில் பிறந்த நாராயணன் தான் எம்.என். நம்பியார். இவரது தந்தையின் மறைவுக்கு பிறகு ஊட்டியில் இருந்த தனது அக்காவின் கணவர் வீட்டுக்கு சென்று விட்டார். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த நம்பியார் குடும்பத்திற்கு பாரமாக இருக்க விரும்பாமல் தனது 13 வயதில் சென்னை கிளம்பிவிட்டார். சென்னை வந்தவுடன் நடிப்பில் ஆர்வம் கொண்ட நம்பியார் நவாப் ராஜமாணிக்கம் அவர்களது நாடகக் குழுவில் சேர்ந்தார். ஆரம்பத்தில் சிறு சிறு வேடமேற்று நடித்து வந்த நம்பியார் பக்த ராமதாஸ் என்னும் திரைப்படத்தில் ஓர் நகைச்சுவை நடிகராக தனது திரையுலக பயணத்தை 1935இல் துவங்கினார். முதலில் நம்பியார் வாங்கிய சம்பளம் 40 ரூபாய் என்று கூறப்படுகிறது. சிறு சிறு வேடங்களில் நடித்த போதிலும் ஆரம்ப காலகட்டத்தில் நம்பியாருக்கு ஹீரோ வாய்ப்புகளும் கிடைத்தன. ஆனாலும் வில்லன் வேடத்தில்தான் அவர் தனது அபரிமிதமான நடிப்பு திறனை வெளிப்படுத்தினார். பிறகு காலத்தின் போக்கில் அவர் முன்னணி வில்லன் நடிகராக உருவெடுத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும்பாலான படத்தில் வில்லன் வேடம் ஏற்று நடித்தது எம்.என். நம்பியார் அவர்கள்தான். தலைவர் படம் என்றாலே கூப்பிடு நம்பியாரே என்பது போலதான் இருந்தது. சர்வாதிகாரி என்னும் படத்தில் நம்பியாரின் வில்லத்தனம் மிகவும் பாராட்டப்பட்டது. எம்ஜிஆரும் நம்பியாரும் மோதிக்கொண்ட கத்தி சண்டை காட்சியை பலரும் ரசித்து பார்த்தனர். இதைத் தொடர்ந்து தாய் சொல்லை தட்டாதே, படகோட்டி, எங்க வீட்டு பிள்ளை, விவசாயி, உலகம் சுற்றும் வாலிபன், எங்கள் தங்கம் என இருவரும் இணைந்து பல படங்களில் நடித்தனர். தொடர்ந்து எம்ஜிஆருடன் சண்டையிட்டுக் கொண்டே இருந்ததால் மக்கள் நம்பியாரின் மீது நிஜமாகவே கோபம் கொண்டனர். அந்த காலத்தில் திரைப்படத்தோடு மிகவும் ஒன்றிப்போய் அனைத்தும் உண்மை என்று நம்பினர். எம்ஜிஆருக்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இருந்தது. அவரை எதிர்த்து நடிப்பதால் நம்பியாருக்கு மக்கள் சாபமெல்லாம் விட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை தான் இயக்குனர் வி. சேகர் தான் தயாரித்த நீங்களும் ஹீரோதான் என்ற படத்தில் ஒரு காட்சியாகவே வைத்தார். அதில் நம்பியாரும் பி.எஸ். வீரப்பாவும் ஒரு படப்பிடிப்புக்காக கிராமத்திற்கு வருவார்கள். அவர்களுக்கு மக்கள் தங்க வீடு தராமல் விரட்டுவது போல காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி என அன்றைய மும்மூர்த்திகளாக திரையுலகில் ஜொலித்த மூவர்களுடனும் வில்லன் வேடம் ஏற்று புகழ்பெற்றவர் நம்பியார் அவர்கள். எம்ஜிஆருடன் 75க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருமுறை சிவாஜிக்கு தம்பியாகவும் நம்பியார் நடித்திருந்தார். எம்ஜிஆர், சிவாஜியில் தொடங்கி ரஜினி, கமல், சத்யராஜ், விஜயகாந்த், விஜய் வரை 7 தலைமுறை நடிகர்களுடன் நம்பியார் நடித்துள்ளார். திரையுலகில் இது ஒரு சாதனையாகவே கருதப்படுகிறது. இவர் 1935இல் தொடங்கி 2006 வரை நடித்தார். 80களில் இருந்து இவர் வில்லத்தனம் மட்டுமின்றி நகைச்சுவை, குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து மக்களை கவர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏறத்தாழ 65 ஆண்டுகள் தொடர்ந்து சபரிமலைக்கு மாலை அணிந்து சென்றவர் எம்.என். நம்பியார். அதனாலேயே குருசாமிக்கு எல்லாம் குருசாமி என்று ஐயப்பனுக்கு மாலை போடுவோர் நம்பியாரை புகழோடு அழைத்தனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிருடன் இருந்தவரை நம்பியார் அவர்கள் இருமுடி கட்டி செல்லும் போது அவர் அனுப்பி வைக்கும் மாலைதான் அணிவிக்கப்படுமாம். மேலும் பெரும்பாலும் திரையுலகில் இருந்து மாலை போடுபவர்கள் நம்பியாருடன் தான் மலைக்கு செல்வார்கள். ஆரம்பம் முதலே ஐயப்பன் பக்தராக இருந்த எம்.என். நம்பியார் அவர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் காலத்திலேயே மரணம் அடைந்தார். இவர் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி ஐயப்பன் திருவடி சேர்ந்து விட்டார்.